ஏந்திரன நீ ஏந்திர சொல்ற. என்ன வள்ளி? நீ அங்க போய் உட்காரு போ. அது ஒண்ணு இல்ல மாப்ள, புருஷனோட உட்கார்ந்து எப்படி சரிசமமா சாப்பிடுறதுன்னு என் தர்ம பத்தி யோசிக்கிறான். நான் பெண்களுக்கு எல்லாம் சம உரிமை தான் கொடுக்கறேன். என்ன நம்மள வள்ளி வள்ளி செல்லம் லூசி மாமா சும்மா செல்லத்துக்கு கூப்பிட்டேன். கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? சாப்பிடும்போது அது இதுன்னு பேசிட்டு நீ சாப்பிட்டு வெளியம்மா. அவளே ஏதோ கோபத்துல இருக்கா. என்ன என் குழந்தைக்கு கோபம்? வள்ளி நீ சாப்பிடு. அண்ணாமலை சொல்லி செல்ல சாப்பிடு. என்னங்க சாப்பிட வரீங்களா? அப்பாவும் மறந்தே போயாச்சு. அப்பா நல்ல வேலை. வாங்க, பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க மாதிரி காத்துக்கிட்டு இருக்கோம். நடக்கட்டும் நடக்கட்டும். மீனாட்சி எங்க? சிவகாமி, மீனாட்சி எங்க? உன்னை தாண்டி கேக்குற மீனாட்சி எங்க? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஏங்க என்கிட்ட கேக்குறீங்க? புள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுங்க, அப்புறம் ஏன் உயிர் எடுங்க. என்னப்பா நீங்க அம்மா மனசை எதுக்கு வேதனைப்படுத்துறீங்க? அம்மா இப்படி கோச்சுக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? உலகநாதனும் மீனாட்சி சின்ன வயசுல இருந்து ஒன்னா பழகினாங்க. உலகநாதன் தான் உனக்கு மாப்பிள்ளைன்னு அவன் மனசுல ஆசையை விதைச்சு வச்சுட்டீங்க. திடீர்னு பார்த்தா மாப்பிள்ளை அண்ணாமலையை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அது மட்டும் இல்லாம அண்ணாமலைக்கு வைத்தியம் பாக்குறேன்னு கூட்டிக்கிட்டு இங்க வந்தா மீனாட்சி மனசு வேதனைப்படுமா படாதா? நடந்தது எல்லாம் மீனாட்சி அவ்வளவு சீக்கிரம் மறந்துட முடியுமா? மாமா அப்பா வாங்க சாப்பிடு. அண்ணாமலை பாத்தியா, நீ வந்தாலே பிரச்சனை ஆரம்பிச்சிருது. எல்லாம் உன்னாலதான். இதுக்கு தான் நான் இங்க வரமாட்டேன்னு சொன்னது. கண்டவங்களா என்ன பத்தி பேசுறதுக்கு. எது எது கண்டவங்க? யாரு கண்டவங்க? மாப்பிள்ள பாத்தியா, உன் தங்கச்சி புருஷன் இப்படி பேசிட்டு போறா, நீ கேக்குறியா? கொஞ்சம் வாய் முட்டு பேசாம இருக்கீங்களா?